அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்சிஆர் நெட் ஜூன் 2018 கேட்ட கேள்வி. கொஸ்டின் நம்பர் 25 பார்ட் பி புக்லெட் ஏ. என்ன கேள்வி அப்படின்றது இப்போ பார்க்கலாம். த டிஃபரன்ஸ் லாக் ஆஃப் 2 மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 100 1 டிவைடட் பை 2 பவர் n இன்ட்டு n ஈஸ். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ வந்து லெஸ் தென் 0, ஆப்ஷன் பி கிரேட்டர் தென் 1, ஆப்ஷன் சி லெஸ் தென் 1 பை 2 பவர் 100 இன்ட்டு 101. ஆப்ஷன் டி வந்து கிரேட்டர் தென் 1 டிவைடட் பை 2 பவர் 100 இன்ட்டு 101. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 டு இன்ஃபினிட்டி. இதில் எக்ஸோடைய வேல்யூ வந்து 1/2 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லாக் ஆஃப் 1 மைனஸ் 1/2, இந்த எக்ஸோடைய வேல்யூ ஒன்றுத்துக்கும் 1/2 அப்படின்றது கொடுத்தாச்சு. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அதே போல் இது 1/3 இன்ட்டு 1/2 ஆஃப் ஹோல் பவர் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டேர்ம் என்ன இருக்குது அப்படின்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 1/2 பவர் n இன்ட்டு n அப்படின்றத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் எல்ஹெச்எஸில் வந்து 1 மைனஸ் 1/2ன்னு இருக்கிறதுல என்ன எழுதிக்கலாம்னா 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதே போல் ஆர்ஹெச்எஸ்ஸில் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் லாக் ஆஃப் 1/2 என்னென்னு எழுதிக்கலாம்னா 1 லாக் ஆஃப் 1 மைனஸ் லாக் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் லாக் 1உடைய வேல்யூ வந்து 0, அதனால் மைனஸ் லாக் 2 ஈக்குவல் டு மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 1/2 பவர் n இன்ட்டு n. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா லாக் 2உடைய வேல்யூ வந்து சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 1/2 பவர் n இன்ட்டு n. இப்போ கொடுத்துருக்கிற வந்து கிவன் டேர்ம் என்ன அப்படின்றத எழுதிக்கலாம். கிவன் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக் 2 மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 100 1/2 பவர் n இன்ட்டு n. லாக் 2 வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். என்ன அப்படின்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity 1/2 பவர் n இன்ட்டு n மைனஸ் இந்த டேர்ம் என்ன அப்படின்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to 100 1/2 பவர் n இன்ட்டு n. இது வந்து மைனஸ்ன்ற டேர்ம் இருக்கிறதுனால இது 1 to infinity-ல எதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா n ஈக்குவல் டு 1 to 100 வந்து மைனஸ் பண்ணுறோம். அதனால் என்ன வரும் அப்படின்னா n ஈக்குவல் டு 101 to infinity-ன்னு வரும். ஏன் அப்படின்னா 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸில் வந்து எதை மைனஸ் பண்ணுறோம் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற டேர்ம்ஸை மைனஸ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 101லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கிடைக்கும். ஸோ அதனால் சம்மேஷன் n ஈக்குவல் டு 101 to infinity 1/2 பவர் n இன்ட்டு 2. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1/2 பவர் 101 இன்ட்டு 101 ப்ளஸ் 1/2 பவர் 102 இன்ட்டு 102. இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. இப்போ இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து லெஸ் தென் 2 பவர் 101 இன்ட்டு 101 எழுதலாம். எப்படி அப்படின்னா நம்ம ஜென்ரலாக வந்து 1/101 அப்படின்னா 101 ஈக்குவல் டு 1/101 ஈக்குவல் டு 1/101 எழுதலாம். 1/102 வந்து லெஸ் தென் 1/101 1/103 லெஸ் தென் 1/101. ஸோ இந்த டேர்ம்ஸை விட வந்து இது வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சிம்பிள் வந்து லெஸ் தென் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த சீரீஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் இந்த சீரீஸ். இதில் என்ன வந்து எடுத்திருக்கு அப்படின்னா 1/2 பவர் 101 இன்ட்டு 101. அதே போல் இதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா 2 பவர் 102 இன்ட்டு 102ன்றது என்ன பண்ணியாச்சுன்னா 101 எழுதியாச்சு. ஸோ இதே போல் அடுத்த டேர்ம் எழுதுகிறோம். ஏன் அப்படின்றது இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இதில் காமனாக என்ன வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 1/2 பவர் 101 இன்ட்டு 101 காமனாக வெளியே எடுத்துட்டா மீதி என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னா 1 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த டேர்ம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதை என்ன எழுதலாம் 1/1 மைனஸ் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது வந்து கீழே இருக்கிற டேர்ம் டினாமினேட்டரில் வந்து 1/2ன்னு கிடைக்கும். இது மேலே எடுத்துகிட்டு போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அது ஃபைனலாக இது என்ன சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்குதுன்னா 2/2 பவர் 101 இன்ட்டு 101. அதுக்கப்புறம் இந்த 2ல் வந்து இங்கே ஒரு 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1/2
2/100 இன்ட்டு 101 அப்படின்னு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன சிம்பிள் போட்டிருப்போம் அப்படின்னா லெஸ் தென் சிம்பிள். அதனால் வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கிவன் அப்படின்ற கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1/2/100 இன்ட்டு 101. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் வந்து சியில் தான் இருக்குது. ஆப்ஷன் சி எங்கே இருக்குது அப்படின்னா less than 1/2/100 into 101. இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டியில் வந்து கிரேட்டர் தன் கொடுத்துருப்பாங்க, அதனால் இது தவறான பதில். அதே போல் லெஸ் தென் 0ன்னு கொடுத்துருப்பாங்க, இதுவும் தவறான பதில். கிரேட்டர் தென் 1ன்னு கொடுத்துருப்பாங்க, இதுவும் தவறான பதில். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். தேங்க்யூ.